ரீசெண்டா நடந்த கம்ப்யூடெக்ஸ் ஈவெண்ட்ல NVIDIA அவங்களோட நியூ சிப் RTX Spark அப்படின்னு ஒரு லேப்டாப் பேஸ்டு SoC லான்ச் பண்ணிருந்தாங்க. SoCனா சிஸ்டம் ஆன் சிப். இது ஒரு ARM பேஸ்டு சிப்பா இவங்க லான்ச் பண்ணிருக்கிறதுனால நிறைய பேர் இது வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ஆப்பிள் செத்துட்டான், ஆப்பிளுக்கு ஆப்படிச்சாங்க, ஆப்பிள் அவ்வளவுதான் க்ளோஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். நிஜமாவே இந்த RTX Sparkல என்ன இருக்கு? இது நிஜமாவே ஆப்பிள் கில்லரா? என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக போகுது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெக் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு ARM பேஸ்டு கம்ப்யூட்டர் அப்படின்றதுனால இதுல வந்து உங்களுக்கு CPU, GPU, RAM எல்லாமே இன்பில்ட் அண்ட் சிங்கிள் சிப்பாவே வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த NVIDIA RTX வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல வருது, N1 அண்ட் NX1 அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்திலாம் வந்து லேட்டரா பேசுவோம், ஏன்னா NVIDIAவே அதை பத்தி நிறைய பேசல. பட் ஓவராலா உங்களுக்கு வந்து இது எந்த மாதிரி வரும் அப்படின்னா, up to 20 cores of CPU ஓட வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம 128 GB யூனிஃபைட் மெமரியோட வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கதான் இவங்க வந்து மேக் பீட் பண்ணிருன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு RTX GPU ஓட வருது. பட் இது NVIDIA GeForce கன்சியூமர் RTX இல்ல, இது வந்து இவங்க AI டேட்டா சென்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய Blackwell ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு GPU ஓட வருது. அண்ட் இதோட கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 6144 கோர்ஸ் இருக்கு. இது அப்படியே நம்ம கன்சியூமர் செக்மெண்ட்ல பார்க்கும்போது NVIDIA RTX 5070ல நமக்கு வந்து 6144 கோர்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு NVIDIA 5070 லெவல் அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த RTX Spark உடைய ஸ்பெக்கு NVIDIA லான்ச் பண்ணது. என்னதான் நம்ம கேமிங்கை பத்தி அதிகமா பேசினாலும் இந்த RTX Spark வந்து not made for gaming. இது வந்து made for personal AI agents and creativity works. and also இதை நீங்க கேமும் விளையாடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கேமும் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க எதுலையுமே சொல்லல. ஜஸ்ட் கேம் பிளேயோட டெமோவும் கேம் ரன் ஆகிற மாதிரியான ரெண்டு லேப்டாப்பை எடுத்து வந்து டெமோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேட்டரா அவங்களுடைய டெவலப்பர்ஸோட டெமோலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க கேமை பிளே பண்ணி தான் காமிச்சாங்களே தவிர எவ்வளவு FPS வருது அண்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற எதையுமே சொல்லல. பட் NVIDIA வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதே உங்களுக்கு AAA கேம்ஸ் 1440pல 100 FPS வரைக்கும் நீங்க பிளே பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதோட முடிச்சுட்டாங்க. இந்த 100 FPS வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஜென்ரேட் FPSஆ இல்ல DLSS ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வர்றதா இல்ல நேட்டிவ்லயே வர்றதான்றது எதையுமே சொல்லல. ஏன்னா கண்டிப்பா அவங்க லேட்டரா வந்து நாங்க வந்து நேட்டிவ் 100 FPS சொல்லல, DLSS ஆன் பண்ணி ஃப்ரேம் ஜெனரேட் பண்ணா உங்களுக்கு 100 FPS வரும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது வந்து நாட் மெயின்லி மேட் ஃபார் கேமிங், பட் இது கம்ப்ளீட்லி பர்பஸ்ஃபுல்லி மேட் ஃபார் AI agents. அதனாலதான் வந்து இதை NVIDIA ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது கம்ப்ளீட்லி டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர், பட் அதே சைஸ்ல வரக்கூடிய ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்றாங்க. இது கம்ப்ளீட்லி மேட் ஃபார் AI டாஸ்க் அண்ட் கிரியேட்டிவிட்டி. NVIDIA விண்டோஸ் கொலாபரேஷன்ல இவங்க லான்ச் பண்றதுனால மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ்ல இந்த லேப்டாப் வர்றது மட்டும் இல்லாம இதுல வந்து மைக்ரோசாஃப்டோட நியூ பர்சனலைஸ்டு AI ஏஜென்டான ஓப்பன் கிளாவும் சீம்லெஸ்ஸா ரன் ஆகும் அப்படின்றத இவங்க வந்து கம்ப்ளீட்டா டெமோலையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் ஸ்பெக்கு, இதுதான் பர்பஸ். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன AI Spark வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட், எப்படி வந்து இதை மேக் கில் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் கொலாபரேஷன்ல ரன் பண்றது மட்டும் இல்லாம இது ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ARM அப்படின்றதுனால இதுல வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸா விண்டோஸ் 11 நெக்ஸ்ட் வரக்கூடிய விண்டோஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீம்லெஸ்ஸா ரன் ஆகுறதுனால உங்களுக்கு கேம்ஸுக்கு கம்ப்ளீட்டா 100% வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேமை ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு வந்து ரெடி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டிவா நம்ம பிளே பண்ற எல்லா கேம்ஸ்க்குமே வந்து டெவலப்பர்ஸ் விண்டோஸ்க்கு தான் டெவலப் பண்ணுவாங்க. 1-2 கேம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்கு வந்து போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அந்த 1-2 கேம்ஸ் மட்டும் தான் போர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸான விஷயம். அதே மாதிரி தான் இப்ப லினக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு புரோட்டான் மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க விண்டோஸ் பேஸ்ட் கேம்ஸ் பிளே பண்ண முடியும், நேட்டிவ் கேம்ஸ் கிடையாது. பட் இந்த RTX Sparkல உங்களுக்கு நேட்டிவே விண்டோஸ் சப்போர்ட் பண்றதுனால most of the games and most of the native Windows creativity apps agents எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பட் இது மேக் நிஜமாவே கில் பண்ணாது அப்படின்றதுக்கான ரீசனை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி NVIDIAவோட 2 சிப் வருது, N1 and N1X அப்படின்னு சொல்லி. இந்த 2 சிப்போட பிரைசிங் நமக்கு என்ன லீக் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, N1 ஒரு $1,799க்கும் N1X வந்து உங்களுக்கு $2,800க்கும் வந்து லான்ச் ஆகிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரெண்டையுமே நம்ம USDல இருந்து INRக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 2,70,000 வருது இதோட பிரைஸ்.
அண்ட் இது வந்து ஜஸ்ட் NVIDIAல இருந்து சிப்புக்கு லீக் ஆன பிரைஸ் தான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மார்க்கெட்டிங் மார்ஜின் எல்லாத்தையும் வச்சு ஆல்மோஸ்ட் 3 லட்சத்துக்கு தாராளமா எடுத்துட்டு போயிருவாங்க இவங்களோட லேப்டாப்ஸ். இந்த சேம் சென்ஸ் நம்ம பிரைசிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோட டாப் அண்ட் லேப்டாப்பான M5 Pro வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரைஸுக்கு 2,34,000க்கு அவைலபிளா இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ்லேயே ஒரு பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். யாராவது ஒருத்தங்க மேக் வேணாம் இல்ல மேக்கை காம்படிட் பண்ணி இந்த லேப்டாப் வாங்க போறவன் பிரைஸ்லேயே கிவ் அப் ஆகி திருப்பி வந்து மேக்கே வாங்கிடுவான். நெக்ஸ்ட் கேம் ஆடுறவங்க இந்த RTX Spark லேப்டாப்ஸ் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு RTX 5070 லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுல எடுக்க முடியும்னு NVIDIA ஆல்மோஸ்ட் சொல்லாம சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1440p வெறும் 100 FPS தான் காட்டியிருக்குங்க. இது NVIDIA 5070 பெர்ஃபார்மன்ஸ் கூட இல்ல. அதே டைம் நீங்க NVIDIAவோட ஒரு 5080 RTX கேமிங் லேப்டாப் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 3 லட்சத்திலே வந்துடும். ஸோ 16 GB ஆஃப் GPU இருக்கிற லேப்டாப் இதை விட பிரைஸ் கம்மியா இல்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பிரைஸுக்கு வாங்குறதுனால கேம் ஆடுறவங்க இது வாங்க போறது கிடையாது. அப்ப யார் தான் வாங்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி AI டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப்பா இருக்கிறதுனால மோஸ்ட்லி கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க, இந்த AI அண்ட் மிஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா NVIDIA RTX Spark வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் விஷயம், இது ஏன் ஆப்பிள் பீட் பண்ணாது அப்படின்னா இது விண்டோஸ்ல ரன் ஆகுது. விண்டோஸ் மாதிரி ஒரு ஒஸ்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. விண்டோஸ் மாதிரி ஒரு கேடுகட்ட OS நீங்க பார்க்கவே முடியாது. பட் வேற வழி இல்லை, நம்ம எல்லாரும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா அவ்வளோ பக்ஸ், அவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் ரைட் கிளிக் பண்றதுக்கு மட்டும்தான் இன்னும் கோபைலட்டை யூஸ் பண்ணலையே தவிர மற்ற எல்லாத்துலயும் கோபைலட்டை யூஸ் பண்ணி ப்ராசஸ் ஏற்றி நம்ம சிஸ்டத்தை சூழியை முடிச்சு வச்சிருக்கான். அதே லெவல் தான் இங்கேயும் இருக்க போகுது. அதனால விண்டோஸ்ல ரன் ஆகிற வரைக்கும் இது எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்க போறது இல்லை. ஏன் ப்ரோ நாங்கள் லினக்ஸ் போட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா SoCல லினக்ஸ் சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி வந்த குவால்கமோட Snapdragon X Eliteலயுமே இன்னைக்கு வரைக்குமே லினக்ஸோட சப்போர்ட் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து டெவலப்பர்ஸும் எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் அந்த SoCக்கான பிளாட்ஃபார்ம் லினக்ஸ் பிளாட்ஃபார்மை இன்னும் வந்து அதை மாத்தல. அதே லெவல் தான் இங்கே இருக்குமான்றது நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நமக்கு லினக்ஸ் சப்போர்ட் இல்லை. வந்து அதுக்கப்புறம் லினக்ஸ் OSல இவங்க எல்லாம் ரன் பண்ணி காட்டினாதான் நமக்கு லினக்ஸ் ஓகே ஓரளவுக்கு அட்லீஸ்ட் விண்டோஸ் இல்லாமையாவது நம்ம இருக்க முடியும்ன்றதை நம்ம யோசிக்கலாம். பட் விண்டோஸை வச்சிருக்கிற வரைக்கும் இந்த மேக்கை கண்டிப்பா பீட் பண்ணாது. ஆனா அடுத்த விஷயம் ஸ்டெபிலிட்டி. மேக்கை கம்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் எந்த ஒரு லேப்டாப்போட பிராண்ட், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எந்த லெவல்லையும் மேக்கோடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்காது. NVIDIA எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் டிரைவர்லேயே ஏகப்பட்ட நொட்டா இருக்கும், ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை வந்து அவனே நமக்கு அனுப்புவான் டிரைவர்ஸ் அப்டேட்டா. அதுக்கு ஒரு பேட்சா அவனே திருப்பி அனுப்புவான். ஆனா மேக் அப்படி கிடையாது. மேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிரைவர்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் விஷயத்தால கொண்டு வருவாங்க. ஒரு டிரைவர் அப்டேட்னால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பக்கு வந்து நடக்காது. ஆனா இங்க NVIDIAவோட டிரைவர் அப்டேட் பண்றதுனால நமக்கு நம்ம பிளே பண்ற ஹார்ட்வேருடைய பர்ஃபார்மன்ஸே டவுன் ஆகி நம்ம லைவா பார்த்துருவோம். அதுக்கான நிறைய ஃபிக்ஸுமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது மேக்கை வந்து இது எந்த இடத்துலையுமே பீட் பண்ணாது. ஃபைனலா பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபைனலா பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன்னா இன்னும் நம்ம வந்து இதோட ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸை பார்க்கல. ஆனா லீக்டு இன்ஃபர்மேஷனை வச்சு இதை நம்ம பார்க்கும்போது இது எந்த இடத்துலையுமே M5 Proவோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பீட் பண்ணல. ஏன் ஈவன் இன்டலோட Ultra 9ஓட பெஞ்ச்மார்க்கை கூட இது பீட் பண்ணல. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டிராபேக் ஃபார் NVIDIAவோட இந்த RTX Spark லேப்டாப்ஸ். மேபி மேக்கு ஈக்குவலாவது வருமா அப்படின்றத வந்து லேட்டரா இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த லேப்டாப் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இதோட பெஞ்ச்மார்க் எல்லாமே தெரியும். பட் இப்போதைக்கு ரிசல்ட் இது பெஞ்ச்மார்க்லயும் மேக்கை பீட், பிரைஸ்லயும் பீட் பண்ணல, ஸ்டெபிலிட்டியில கண்டிப்பா பீட் பண்ணாது, அண்ட் பெஞ்ச்மார்க்லயும் பீட் பண்ணல. அப்படின்ற போது இந்த NVIDIA RTX Spark வச்சு நம்ம மேக்கை பீட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு விண்டோஸ் பேஸ்டு ஒரு AI டெவலப்மெண்ட் ஒரு மிஷின் லேர்னிங் கம்பெனி அந்த மாதிரி ரன் பண்றீங்களா, அந்த மாதிரி படிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க, இல்ல ஓனா வந்து நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஓனா வந்து நீங்க ஒரு AI ஏஜென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இது ஒரு போர்ட்டபிள் சூப்பர் கம்ப்யூட்டரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற போது அது கண்டிப்பா போர்ட்டபிள் ஆப்ஷன்ல வராது. பட் இது RTX லேப்டாப் அப்படின்றதுனால நீங்க இதை வந்து தாராளமா ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டரா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது கிரியேட்டிவிட்டி அண்ட் AI டெவலப்மெண்ட்டா இருக்கிறவங்களுக்கு வேணா இது ஒர்க் ஆகுமே தவிர எந்த இடத்துலையுமே கேமர்ஸ்க்கோ மேக்புக்கை ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கோ இது வந்து ஒரு பெட்டர் லேப்டாப்பாக இருக்காதுன்னு இப்போதைக்கு நான் சொல்கிறேன். மேபி லேட்டராக வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் NVIDIA. அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. இதுதான் வந்து NVIDIA RTX லான்ச் ஸ்பெக்கு அண்ட் இதோட ஃபியூச்சர் என்னன்றதையும்
நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் மேலும் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க ரியாஸ். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரியாஸ் ஆகின். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, டாடா, பை பை, see you, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.